ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் செம்பருத்தியில் தான் டீ போட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி டீயில் போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து இருக்கிற மகரந்தத்தை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா பூவும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூவோடையும் அந்த மகரந்தத்தை எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நான் ஒரு 3 பேருக்கு டீ போடுற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காவை சேர்த்துட்டு இந்த பூ எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி டீ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முடி நல்லா நீட்டாக வளரும், கருமையாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் ஹார்ட் அட்டாக் வராத பாதுகாக்கிறது இந்த செம்பருத்தி வந்து பூ வந்து உதவி பண்ணுதுங்க. இந்த நெஞ்சு வலிலாம் வராத தடுக்கிறதுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ உதவுதுங்க. நம்ம வெறும் எண்ணெய் கூட வாயில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திங்கன்னா 2 பூ இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. மெயினாக லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா முடி பார்த்திங்கன்னா கருமையாகவே இருக்கும், நல்லா நீண்டு வளரும். அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் இந்த கலர் பாருங்கள், நல்லா இங்கு பழ கலரில் இருக்குது இல்லைங்களா. இதில் லெமன் புரிஞ்சு விட்டதும் கலர் மாறிடும். அவ்வளோதாங்க. இப்போ கொதிக்கிற நேரத்தில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை அதில் புழிஞ்சு விட்டுடலாங்க. நம்ம எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டதுமே அதனுடைய நிறம் நல்லா அந்த ரெட் கலரில் வந்துடுது பாருங்கள். நான் வந்து வெல்லம் போடுறதுனால அந்த தண்ணியிலே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரெலாம் வச்சுருந்தீங்கன்னா கிளாஸில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலாம் நீங்கள் இதை வடிகட்டி குடிக்கலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்கு லைட்டாக நம்ம கரண்டி போட்டு லைட்டாக கிளறி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தியான டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.